பயம் வேண்டாம், நீங்கள் வேண்டாம், படைத்தவர் உம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பரே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பரே நீ பயப்படாதே. மலையை பார்த்து கடல் எழு என்று சொன்னால் நடந்திடுமே. அவன் மலையை பார்த்து கடலில் எழு என்று சொன்னால் நடந்திடுமே. அதற்கு கூடாதது ஒன்றும் இல்லையே, நம்பினால் எல்லாம் நடந்துமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, நம்பினால் எல்லாம் நடந்திடுமே. பய வேண்டாம், திக வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்வு ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்வு ஜெயம் எடுப்போம். பயம் வேண்டாம், பயமில்லையே, அழைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, glory திகள் இல்லையே, அழைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவார். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ பயப்படாதே. நீ விசுவாசத்தாலே நீதிமான் பிழையும். ஹல்லேலூயா. விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் விசுவாசம் இல்லாமல் ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. இவைகளை சொன்னவர் நம்பிக்கை இணைத்து வைத்திருக்கிறார். இவைகளை ஆண்டவர் சேர்த்து இணைத்து வைக்கிறாரே. இவைகளிலே நம்பிக்கை இல்லாமல் பெரியது. விசுவாச நம்பிக்கை இல்லாமல் சொல்ல முடியாது. நான் அன்பு மட்டும் சொல்ல விசுவாசம் நம்பிக்கையோடுதான். அந்த அன்பு அப்படிதான் ஆத்மா சரி, ஆத்மா சரி. சரீரம் தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அவன் மாமிசம் ஒன்றுக்கு உதவாது, அதனால மாமிசம் எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அவன் மாமிசம் இல்லை என்றால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் அந்த சரீரம் போலதான். சரீரம் தான் மாமிசம். ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனாலே இந்த பாடலை கர்த்தர் பாடி இருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு ஆயுசு தீர்க்காயுசு கொடுக்கணும். ஒரு அருமையான ஒரு கவிஞர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரத்துல நான் ஆலயத்தில் தனித்து பாட புஸ்தகம் இருக்கும்பொழுது ஒரு பாட்டு புஸ்தகம் திறந்து பாடும்பொழுது எந்த பாடும்பொழுது என்ன சொல்லுவேன். இந்த பாடல் பார்த்து அதை வாசித்துக் கொண்டே படித்துக் கொண்டே இருந்தேன். பிறகு அதனுடைய ராகம் தெரியவில்லை என்று தெரிஞ்சு அங்கே நான் போன் பண்ணி அங்க இருக்கிற தம்பி, நம்முடைய ஆலயத்தில் இருந்து போன தம்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாஸ்கரன், நீ அவன் இந்த பாட்டை எனக்கு அனுப்பி கொடு அல்லது அந்த பாடி காண்பி என்று சொல்லும் போது சிறிது நேரத்துக்குள்ளதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பாடலை அனுப்பி கொடுத்தார். எனக்கு அது மகிழ்ச்சியா இருந்தது. அதை பிறந்த நாள்ல கூட ஒரு முறை பாடினேன். ஆனால் கூட ஆண்டவருக்கு மகிமை. நம்பிக்கையினால் நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயம் விடாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கடைசி நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்வு ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயமில்லையே தங்குச்சி, பயமில்லை ஆமென், படைத்தவே தங்குச்சி நடத்தி செல்வார். பழையே ஆமென், படைத்தவே நம் படைத்தமை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு அடைவோம். நண்பனே பயம் வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருக்கே
கனமும் துதியும் சோத்திரம் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். என்னோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள் அல்லது கேளுங்கள். அது சங்கீத புஸ்தகம் 27ஆம் சங்கீதம். குறிப்பாக கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் அல்லது பயம், எதிர்ப்பின் சக்திகள் வருகிற காலங்கள் எல்லாம் அநேக சங்கீதங்களையும் விசேஷமாய் வாசிப்பார்கள். அதனுடைய அர்த்தம் அதிகமான வழியில் அவங்களை தேற்றக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை. இது தாவீது பாடின சங்கீதம். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனில் பலமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதே நாடுவேன். ஆண்டவருக்கு மகிமை. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்து இப்பொழுது என் தலை என்னை சுற்றில் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. க்ளோரி. ஆமென். உங்களுடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஆமென். உங்களுடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் சொல்லும். உமது முகத்தை அறியாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கிட்டு கூடாதையும் நீர் எனக்கு சகாய என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தமும் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். பாதையிலே என்னை சத்துருக்களின் இச்சத்துக்கு பொய் சாட்சியும் என்னை ஒப்புக்கூடாது. அக்கிரமம் செய்கிறவர்கள் பொய் சாட்சியும் எனக்கு அக்கிரமம் செய்கிறவர்கள் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே எனக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். நானும் காணும்படி உள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காணும்படி. ஹல்லேலூயா. விசுவாசியாமல் இருந்தாலும் கெட்டு போயிருக்கேன். நானும் விசுவாசியாமல் இருந்தாலும் கெட்டு போயிருக்கேன். நன்மையை காண்பேன் என்று ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று காத்திரு. விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருக்குவார். திடமனதாய் காத்திரு, அவருக்கு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து தயவுக்கு நம்மோடு கூட ஆண்டவா மகிமையின் கரமுடைய அவர் அரவருக்கே தயவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இந்த வேத பகுதி ஒவ்வொரு வசனமும் ஒரு அருமையான ஆலோசனையை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் யார் என்றால், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். ஆமென். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படிதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென்.
யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது உலகத்துல வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி. ஆகினாலே உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளி என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் இங்கே ஏற்கனவே அந்த தாசர்களுக்கு அந்த தரிசனம் கிடைச்சி அவங்க பாடி இருக்கிறார்கள். கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர். ஆண்டவருக்கு மகிமை. யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? அந்த ஜீவனிலே ஒரு பலன் இருக்கிறது. நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொன்னால் வியாதிக்கு நாம் அஞ்ச மாட்டோமோ? அவன் மரண தூதன் வந்தால் அஞ்ச மாட்டோமோ? அந்த ஜீவன் வந்து எவ்வளவு பெரிதான பலம் உள்ளதா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஜீவன் பலம் உள்ளது. ஆமென். ஆமென். கர்த்தர் ஜீவனின் பலனானவர். ஜீவனின் பலன். அந்த ஜீவன் வந்து அவ்வளவு பெரிதான, அவன் நித்தியத்திற்கு அவ்வளவு பெரிதான, அதனாலதான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுகிறவர் யார் என்றால் கர்த்தர் யார் என்றால் நித்திய ராஜா, நித்திய பிதா, நித்திய நித்தியமாய் ராஜாதி ராஜா. யார் என்றால் கர்த்தர் யார் என்றால் கர்த்தராய் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாரும் நான் பயப்பட மாட்டேன். உன் பக்கத்துல 1000 பேரும் வலது 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லுகிறார். 10,000 பேர் இருந்தாலும் அது உண்ணாது என்று சொல்லுகிறேன். 3ஆம் வசனம் எப்படி கொண்டு வருகிறது என்றால், எனக்கு பாளையம் இறங்கினால், பாளையம் இறங்கினால் என்ன? ஒரு பெரிய பட்டாளி என்ன? ஒரு பெரிய சொல்லுகிறார். உன் பக்கத்துல 1000 பேரும் உன் பக்கத்துல ஆவரத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படி என்றால் என்ன? ஒரு பாளையம் இறங்கினால் அவன் உனக்கேதீராய் போர் பாளையம் என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலோ இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலோ பயப்படேன், அஞ்சாமல் கலங்காமல் திருவேன் பயப்பாடி நிமித்தமாயவையான அறையில் நடத்திடுவான். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், உங்களுடைய பக்கத்துல 1000 பேர். அப்ப பக்கம் என்று சொல்லும்போது இது வலது பக்கமா இடது பக்கமா அங்க சொல்லல. ஆனாலும் உன் பக்கத்துல 1000 பேரும் என்று சொன்னால், பக்கத்துல 1000 பேரும் நமக்கு துணை என்று சொன்னால், நம்முடைய பக்கம் என்று சொல்லும்போது நமக்கு துணை இருக்கிறவர். இந்த பக்கம் என்று சொன்னால் அந்த இடது பக்கத்துல தான். ஆனாலும் இடது பக்கத்துல வலது பக்கம் பேரும் வலது புறத்தில் 10,000 என்று சொல்லும்போது 10,000 என்று சொல்லும் பேர் 10,000 வந்து நின்றாலும் 10,000 பேர் வலது பக்கம் கிட்ட நின்றாலும், ஏனென்றால் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் சேர்த்து 10,000 பேரையும் மேற்கொள்ளக்கூடியதான வலம் இருக்கிறது. அது அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறதான பெரிய பலம். அவருடைய நாமத்துக்குரிய ஒரு மகிமை ஒன்று இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. அதனால அப்பேற்பட்டதான கிருபையோ, அப்பேற்பட்ட வரத்தையோ, அப்பேற்பட்டதான தெய்வத்தை அண்டிக் கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி அவரே தேவன். அவருக்கே மகிமை, அவருக்கே மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் கண்களால மாத்திரம் என்னை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதனால சங்கீதக்காரர் பாடி இருக்கிறார் 3 வசனம் 27 சங்கீதத்துல, அவன் எனக்கு எனக்காக ஒரு ஆலயம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. பயம் இருதயமா மனுஷரா நீ பயப்படாதன்னு சொல்ல வரும்போதுதான் என்ன நடக்கிறது? என்னுடைய சரீரமும் நம்முடைய ஆவி ஆத்மா எல்லாம் சேர்ந்துதான் கிரியை செய்யுது. நீ பயப்படாத என்று சொல்லும்போது என்ன நடக்கிறது என்றால், இப்பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அந்த பயம் என்பது அந்த இருதயத்துல முதலாவது அது தோன்றுகிறது. அதுதான் இப்பொழுது கூட நமக்கு ஒரு தைரியம் தேவை. அதனால நம்முடைய ஆவியில நாம் ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவியினுடைய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆத்மாவுக்கு ஒரு பெரிய கிடைக்கும். இந்த ஆவி ஆத்மாவும் இந்த சரீரம் கொடுத்தால் 1000 வந்தாலும் 10000 வந்தாலும் சோத்திரம் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒரு ஹீரோ சுற்றிலும் 100 கத்திகள் வருவது போல 100 டைரக்ட் பண்ணும். அப்படிதான் அந்த 100 கத்திகள் சுற்றிலும் அவன் கண்ணிலும் சுற்றிலும் கத்திகள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? தைரியமான வழியில, ஏனென்றால் சொல்லி போட்டு அதாவது கத்தியை கண்டு கண்ணை கண்டு நீ பயப்படாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அதெல்லாம் இல்ல, கண்ணு கத்தி அவன் மிரட்டுறதை பார்த்துட்டு நீ மிரட்டுறதை பார்த்து சும்மா ஒரு நாடகம் நீ பயப்படாத. உண்மையான பூதத்தினுடைய நாடகம் இருக்கிறது. அப்படி உண்மையான பூதத்தினுடைய வேஷம் இருக்கிறது அப்படி சொல்லி நம்பிக்கை போல வேஷம் இருந்தாலும் கூட பயப்படுவோம். பாடின அப்படிப்பட்டதான நம்பிக்கை வாசனம் தான் நம்பிக்கை. நம் பாடின பாட்டு கூட என்ன? நம்பிக்கை. அவன் நீ விசுவாசத்தினாலதான் நீதிமான். அந்த விசுவாசத்தினாலே நீ படைக்கிறது. அந்த விசுவாசத்தினாலதான் நீதிமான். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தெரியும் படைக்கிறது. அவன் எத்தனை விதமான தடைகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தெரியுமா? வியாதி, பஞ்சம், பட்டினி, சின்ன தலைவலியாளர்களோட சின்ன ஜுரம், ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலும் ஒரு சின்ன தலைவலி, ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலும் அவன் அடிக்கடி கூட இந்த டைம்ல அவன் எவ்வளவு பெரிதான ஒரு வழியில வந்தாலும் கூட வேறு எதுவும் ஒரு காரியங்களோடு சேர்ப்பார்களோ என்றதான ஒரு பயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிதான் நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், பயமில்லையே, திகில் இல்லை, படைத்தவர் என்னை நடத்துகிறார். நான் பயப்படேன். உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பது பயமில்லை, பயமில்லை. ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனம் நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. ஆண்டவருக்கு மகிமை. எனக்கு விரோதமாக அவன் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. அவன் என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் அதிலே நான் நம்பிக்கை. இந்த சம்பவம் சொல்லும் போது நம்ம பாட்டுல படிக்கலாம், யோர்தானை போல வெள்ளம் வந்தாலும், ஆனால் முட்டிக்கால அளவுல ஒரு தண்ணியில நம்ம எல்லாரும் நடந்ததாலதான் அனுபவத்தை மார்பர்கள் தண்ணீர் வந்து நமக்கு முன்னாடி அடித்துண்டு போகிறோம் என்று சொன்னால் எப்படிதான் துணிந்து அது உள்ள இறங்க முடியும்? பாட்டு பாடுவது மாத்திரமல்ல, அவன் சிங்கத்தின் மேலும் அவன் சீரும் பாம்பின் மேலும் நடப்பேன், சர்ப்பத்தை நான் எடுப்பேன். நம்ம பாடுவது மாத்திரமல்ல, நடைமுறை அது சாத்தியமாகுமா? அது நடக்குமா? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதோ சிங்கத்தை மாத்திரமல்ல, தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒரு கனவு வந்துச்சு பாஸ்டர், எனக்கு அப்படியே பயந்துகளே கிடையாது. என்ன கனவு சொல்லும் போது அவன் நான் காலை எடுத்து வைத்தா நடுவக்கால் என்றுதான், இந்த தேலை விட அது பெருசு இல்லையா? அவ்வளவு பெரிதான வழியில அதுக்குள்ள நான் என்ன செய்வேன்? பயந்துட்டேன், நடுங்கினேன். இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா
அவன் அப்படி ஒதுங்கினா அந்த பக்கம் பாம்பு இருக்கிறது தெரியுது. அப்பொழுது நான் அந்த வசனத்தை காமிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், நீ அதை மிதிச்சிட்டியா அல்லது நீ அழிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதை நான் பார்த்தேன். என்ன பண்ணுச்சு? ஒன்னும் பண்ண மாதிரி இல்லை. அதை நான் பார்த்தேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருந்திருக்காருமா, தேவன் உன்னை தற்காத்தார். வசனம் 19 லூக்கா அவன் எழுதி இருக்கிறத நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யாரு? அவன் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதனால அந்த பேய் என்னை முறைச்சிச்சு, இது பண்ணுச்சு அது பண்ணுச்சு. நாம சில நேரத்துல அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பயப்படாது. நான் யார் தெரியுமா அப்படிதான் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது என்ன? சாத்தான் மின்னலை போல விழுந்து விட்டான். இதோ என்ன சொல்ற, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய வல்லமைகளை சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. அப்ப என்ன, நம்மை சேதப்படுத்துகிறதான ஒரு காரியம். நாம் கெட்டு போகாதபடி எதுவோ ஒரு வல்லமை நமக்குள்ள ஒரு பதம் பண்ணுகிறேன், ஒரு இறைச்சியை பதம் பண்ணுகிறேன். ஒரு பொருளை ஒரு இறைச்சியை பதம் பண்றாங்க, ஒரு பொருளுடைய பதம் மீன்கள் அவர்கள் எல்லாம் டப்பாவில் பொருளுடைய பதம் பண்ணி அனுப்பிடுறாங்க. மீன்கள் சோறு சோத்திரம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பதம் பண்ணி வச்சிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனே விசுவாசிக்கிறவன் எவனோ என்ற வார்த்தை உங்களுக்கு புரியாதோ, ஆனாலும் எவனோ என்பது நான் வாசிக்கிறேன் என்றால் அந்த வசனம் எனக்கு தான். கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு தான். எவனோ என்று சொல்லும் போது அது எந்த வசனம்? அவன் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் எவனோ, அப்ப தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லும் பொழுது, ஒரே பேரான குமாரன் என்று சொல்லும் பொழுது இடத்துல ஒரே பேரான குமாரன் வார்த்தையாயிருக்கும். தேவன் இப்பொழுது வார்த்தையை காண்பிக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் இவ்வளவு இந்த உலகத்துல நம்புகிறார். அதனால கெட்டு போவது கிடையாது. ராத்திரியே நீங்க அதை எடுத்து வச்சிருந்தா நல்லா இருக்கு இல்லையா? நல்ல பிரியாணி, நல்ல சாதம், நல்ல பொருள்கள்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ் இருந்து என்ன பிரயோஜனம்? பொருள்கள்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ் இருந்து என்ன பிரயோஜனம்? இருந்துச்சுன்னா மாசம் கணக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதான ரிசோர்ஸ் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா மாசம் கணக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. அவன் வெளிநாடுகளிலோ அல்லது இந்தியாவில் வெளிநாடுகளிலோ அல்லது அவன் இந்தியா மனிதர்களையே ஏற்றுக்கொள்ள வச்சு மனிதர்களையே அங்கே ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்டு போகாம தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற ஒரே பேரான விசுவாசிக்கிற எவனோ நீங்கள் கெட்டு போக நீங்கள் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்வேன், ஒரு மரணத்துல நான் கூட சொல்வேன், மரண வீடுகள்ல பலரில கூட சொல்லும்போது கூட நான் சொல்றேன், வீடுகள்ல பிரேயர் மீட்டிங் நடக்கும்போது கூட மரித்தவர்களே உங்க சரீரமே கெட்டு கிறிஸ்து மரித்தவர்களே உங்க சரீரமே கெட்டு போவதில்லை. முடியாது. கிறிஸ்துக்குள் யாரெல்லாம் மரிச்சிட்டா அவங்க கிறிஸ்துக்குள் யாரெல்லாம் மரிச்சு இருக்கிறது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் 15ஆம் அதிகாரம். கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் 15ஆம் அதிகாரம். வாசித்து காண்பிக்கிறேன். வசனம் 16 தொடங்கி மரித்தோ உயிர் 16 தொடங்கி மரித்தோ உயிர் தழாவிட்டால் உங்களுடைய விசுவாசமும் விசுவாசத்திற்கும் கிறிஸ்து எழுந்தார் என்ற
நம்பப்படுகிற நம்பிக்கை விசுவாசம் வீணா இருக்கும். நீங்களும் உங்களுடைய விசுவாசம் வீணா இருக்கும். நீங்களும் இன்னும் அநேகர் பாவங்களிலே இருக்கிறார்கள். அநேகர் இன்னும் பாவங்களில் கிறிஸ்துவுக்குள் அடைந்தவர்களும் கெட்டு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு. அப்போ கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் கெட்டு போவதில்லை. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நித்திரை இருப்பது போல அவர்கள் நித்திரை அடைவார்கள். இதுதான் தூங்கிக்கொள் மரிக்கிறது போல இருக்கும் ஒரு குணாதிசயம். இதுதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுடைய ஒரு குணாதிசயம். இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய கர்த்தரோடு கூட இருக்கும். எப்படி இருக்கிறது? வசனத்திலே படிச்சோம். கர்த்தரின் ஜீவனின் பலன். அவன் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் எனக்கு விரோதமா கூட்டமே வந்துட்டாலும் அதை நினைச்சுதான் நான் மறுபடியும் சொல்றேன். நம்முடைய சபையில, அதாவது நாங்கள் ஒரு சபை நடத்திட்டு இருக்குமே, ஜெயராஜ் நகர் அல்சூர் பெங்களூர்ல, அவன் ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவாங்க. அல்சூர் பகுதியே ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. அருகாமலே அல்சூர் லேக்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பக்கத்துல அவன் திருவள்ளுவரைய இருக்கிறது. அருகாமலே தமிழ் சங்கம் இருக்கிறது. அருகாமலே தமிழ் சங்கம் இருக்கிறது. மைய பகுதி எல்லாவற்றையும் அல்சூர் பகுதி. சரி, இங்க ஆண்டவர் ஒரு இடத்தை காண்பித்து நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தார். இந்த ஆலயத்துக்கு விரோதமாக ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, சபையாவே அறிட்டாரே தேவனுடைய ஜனங்களே 27 வருஷம் 27 வருஷம் கூட இருக்கும். 27 வருஷம் சொன்னாங்க கூட இருக்கும். வயசாச்சு. இதுக்கு பணம் செலவு விட நீங்க எங்கேயாவது ஒரு இடத்தை வாங்கி சொல்லப்பட்டிருக்கலாமே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதிகாரிகளும் மற்றவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதிகாரிகளும் நாம் மற்றவர்களும் முதலாவது அவன் வந்து போட்டு சொல்லும். முதலாவது நம்புறீங்களே என்னவோ டெம்பரவரியா சொல்லும் பொழுது நீங்க நம்புறீங்களே என்னவோ தேவாலய வீதி என்று சொல்லுவார்கள். 2016 வருஷம் வரையும் ஆமென் 1900 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஆரம்பிக்கப்பட்ட 80வது வருஷத்துல தொடங்குகிறது. ஆனால் அந்த நாள் அந்த தேதின்னு இல்ல. 80வது வருஷத்துல ஒரு 80வது வருஷம் ஆனாலும் 80 நடக்கும். ஆனாலும் அதனுடைய காரியம் துவக்கமா வந்தது. அதனால 81 வந்து கொண்டே, அப்புறம் 91, அப்புறம் 101, அப்புறம் 11 இப்படியே வந்து கொண்டே தொடங்குறதுனால 80 அப்புறம் 90 100 அப்படியே வந்து, அப்புறம் 90 100 அப்படியே வந்து இப்போ என்ன நடக்கிறதுனா பிறகு 220 அப்படியே வருகிறது இல்லையா? எப்படி தொடங்குறது அதே அப்படியே வருகிறது டபுள் அது எப்படி தொடங்கின வருஷம் அதே போல 40வது வருஷத்தை ஆண்டு. இந்த வருஷம் 40வது வருஷத்தை ஆண்டவருடைய நாமத்தில் அந்த சபை என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டார். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். உன் பக்கம் 1000 என்ன சொல்றாரு? உன் பக்கம் 1000 பேரும் 10000 அதிகாரிகள் சில ஜனங்கள் கட்சிக்காரர்களே ஆண்டவர் விரும்பல ஒரு எதிர்ப்பு. ஆண்டவர் அப்படிப்பட்டதா கொடுத்தாலும் ஒரு எதிர்ப்பு. தேவாலய வீதி என்று சொல்லப்படுகிறதானே கொடுத்தாலும் தேவாலய வீதி என்று சொல்லப்படுகிறதானே இடம் போல ஆலயத்துக்கு இந்த பகுதியில ஒரு ஹாஸ்டல் அர்ஜுன ஹாஸ்டல் இருந்தது. இப்பொழுது அதனால அந்த காம்பவுண்ட்ல இருந்து ஆமென் அது செகண்ட் ரோடு என்று செகண்ட் மெயின் ரோடு என்று இன்றைக்கு செகண்ட் மெயின் ரோடு எழுதி போட்டேன். இன்றைக்கு ஜம்புஸ்வாரி ரோடில ஒரு பிரான்ச் ஓடு கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல ஜம்புஸ்வாரி தில்லியில ஒரு பிரான்ச் ஓடு கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல கதிலே ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது 2019 தான் ஆண்டவருக்கு அதிகாரிகளும் இருந்தார்கள். ஸ்டேஜில் இருந்து நான் சொல்றேன், இந்த ஊர் அதிகாரிகளும் இருந்தார்களே ஸ்டேஜில் இருந்து நான் சொல்றேன், இந்த அதிகாரிகளே மக்களே ஏன் சொல்லக்கூடாது? ஏன் இந்த சர்ச்சை எடுத்த ஏன் இந்த
சர்ச்சை இருக்கிறதுனாலே அவன் இங்கே இருக்கிறதுனாலே நாங்கள் விலாசமாக இங்கே ஒரு மரம் நாங்கள் உதாரணமாக இருந்த அதிகாரிகள் மரம் இல்லாம இருந்தது இருந்த அதிகாரிகள் அழைச்சி அங்க ஒரு மரம் நட்டு வச்சோம். இன்றைக்கு பாரு எவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறது. அந்த இடத்துல அந்த பகுதி முழுவதும் ஹல்லேலூயா அந்த இடத்துல அந்த பகுதி முழுவதும் சர்வே இல்லை ஜெபசோவர் 46 என்பதான சர்வே நம்பர்ல போர் போட்டு ஊர் இடத்துல அந்த முழுவதும் தேடினார்கள். போர் போட்டு ஊர் இடத்துல கூட பஞ்சு கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಪ್ಪ ಅಲ್ಲಿ ಚರ್ಚೆ ಹತ್ರ ಹೋಗೋಣ ಅಲ್ಲಿ ಒಂದು ಚರ್ಚೆ ಇದಲ್ವ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಲು போட்டார்கள். அங்க பஞ்சு கிடைக்குது அப்பாக்கலான்னு கர்த்தருக்கு சோத்திரம் போட்டார்கள். அருகாமையிலே தண்ணீர் கிடைச்சது. ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த போர் இடத்துக்கு வச்சார்கள். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவர் அது செய்கிறவர். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் உள்ள இடத்துல நாம அதிகாரிகள் கொடுத்தார்கள் என்று அங்க ஒரு செமினார் போடணும்னு சொல்றதுக்கு பதிலாக ஆமென் ஆமென் மினிஸ்டர் ஆர்டர் கொடுத்து அனுப்பினார். அப்போது முக்கியமான வழியில அவங்க டீமோ வந்தாங்க. சரி நாங்கள் வரோம், சரி ஒரு டெம்போ பிடிக்கணும் டெம்போ சொன்னார்கள். அவங்க அனைவரும் ஒன்றாக வந்தாங்க. வேக வேகமா ஓடி வந்து ஒரு சிலுவை கொடியை அதுல கட்டிட்டு ஒரு தூணை நடலாம் என்று அங்கு நடுவிட்டு வைக்கிறார்கள். நீங்கள் அடுத்தபடியாக கட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். எங்கிருந்து வந்ததோ தெரியாது. கூட்டங்களை ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம். இந்த கடைசியில் இருந்து அந்த கடைசி வரைக்கும். அதனாலே இப்பேற்பட்டதான கூட்டங்களை இப்பேற்பட்டதானே ஆமென் ஹல்லேலூயா எதிர்ப்பின் சக்திகளை பார்த்து விடுவானா பயந்து விடுவானா என்பதோ தெரியாது. அங்கே ஒருவன் வந்து செய்கிறான். அங்க வந்து இருக்கிறதானே ஒருவர் பொழுது இல்ல அவன் அவரை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் போட்டுக்கொண்டு இருப்பது போல இங்கே நாங்க டெம்பரை கட்டுற அந்த வசனம் இல்ல டெம்பரை நான் இதை கட்டுறேன் அதை கட்டுறேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை. அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒருவர் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் என்ன நடக்குவதோ தெரியாது. நான் இடுப்பு மேல கை வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். எங்கள் சபையை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். என் மனதில் என் உள்ளத்தோட ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. 1000 பேரும் 10000 பேரும் என்ற வார்த்தை வந்தது. நம்புறீங்களே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி சில அதிகாரிகள் கூட வந்தார்கள். உன்னால செய்ய முடியலன்னா நிச்சயமாய் ஆமென் உன்னுடைய இடத்துல வேறு ஒரு வருவார்கள் என்று சொன்ன அவர்களுக்கு விரோதமா இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை ஆமென் நிறைவேற்றினார். ஒரு யுத்தத்தை ஆண்டவர் நமக்கு மத்தியிலே கொடுப்பார். ஒரு பிரச்சனைகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி போராட்டம் வருகிற காலத்துல போராட்டம் வருகிற காலவாயோ நேரத்துல நீ திகைத்து விடுவாயோ பயந்து விடுவாய். ஒரு வழியில தான் நீ இப்படி திகைத்து விடுவாய் என்றதான ஒரு வழியில தான் 3ஆம் சங்கீதம் அந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அது என்ன தெரியுமா? 5ஆம் வசனம் என்னால மறக்க முடியல. இந்த வசனம் இருக்கவே முடியாது சொல்லாத இருக்க முடியுமா? நன்றி சொல்லி 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 அவன் அவன் என் இயேசு செய்த நன்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு பாட்டே அவன் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் பாட்டே பாடி காண்பிக்கிறேன். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? 53ஆம் சங்கீதம் அந்த வசனம் தான். உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதறடிக்கப்படியால் பயமில்லாத இடத்துல மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் அப்படியே திருச்சி பார்த்துட்டே இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா சொன்னேன்? நீ அங்க கட்டண பக்கத்துல இருக்கிறதானே ஹல்லேலூயா அந்த எடுத்து கொண்டு போயிட்டு அதுலதான் நான் அபிஷேகம் பண்ண சொல்லிட்டேன். இது ஒரு இல்லை. அவன் சொன்னாலும் செய்தாலும் செய்வோம்பான்னு சொன்னாங்க. அப்போ முடிவில் இந்த வசன பிரகாரம் ஆண்டவர் அப்படிதான் கிரியை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இதை நான் பெருமையாக அகங்காரத்தினாலும் ஆணவத்தினாலே இல்லை,
இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துக்கு ஏற்றதான வல்ல வாக்குகளை ஆண்டவர் கொடுத்தார். வந்தவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை அழைச்சாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். அவர் வார்த்தனார். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணாரு? நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை நிரூபிச்சிட்டப்பான்னு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒன்றுமே சொல்ல. ஐயா கிறிஸ்தவன் என்பதை ஆண்டவருக்காக ஜனங்கள் ஒன்றுமே சொல்ல. ஒரு பயங்கரமான பிரச்சனையில கஷ்டத்துல இருக்கும்போது இந்த தெருவில் இந்த வீதியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேட்டு பாருங்க. பிசாசுடைய போராட்டம், சாத்தானுடைய தொல்லைகள் இப்பேற்பட்டதான ஒரு இடத்துல, ஒரு இடத்துல, இந்த ஊர்ல ஜெயராஜ் கலெக்டர், இந்த ஊர்ல அதிகாரி மகிமை கலெக்டர் என்பவர் சபைக்கென்று கூட ஒரு இடத்துக்கு மகிமை இருக்கிறார். ஜெயராஜ் நகர்ல சபைக்கென்று கூட ஒரு இடத்தை கொடுத்து இருக்கிறார். சபையில இருக்கிற அவர்கள் அரசாங்கத்தின் ஜெயராஜ் நகர்ல இருக்கிற பொதுமக்களுடைய சபை இருக்கிறதான இருக்கிற தலைவர் அல்லது இந்த வார்த்தை ஜெயராஜ் நகர்ல இருக்கிற கொடுத்திருக்கிறார். அதை கேட்கும் பொழுது அனைவரும் கவனித்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. எத்தனை வருஷமாக ஐயா பிரயாசப்பட்டாரு. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஆலயத்தினுடைய அருகாமையில் நின்று அண்ணாந்து பார்த்தா பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தலப்பா கீழே வந்து விழுந்து போல என்று ஒரு பில்டிங்கை பார்த்து சொல்வார்கள். ஆண்டவருக்காக செய்ய நினைக்கும் போது கர்த்தர் காரியங்களை செய்வார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னால் அந்த நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளம் போல் வந்தாலும் என்று சொல்லும் போது கடுந்தளவு தண்ணீரில் கூட நாங்கள் ராத்திரியில ஆற்றை கடந்து போக வேண்டும். எப்பேற்பட்ட பயங்கரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. காலை வைக்கும் பொழுது மண் அப்படியே காலை அரித்து விடும். அப்படியே இழுத்துக்கொண்டே போகும். வரிசையாக கரத்தை பிடித்துக் கொண்டு போனார்கள். அவன் நீச்சல் தெரியும் என்று சொன்னாலும் கூட முடியாது. இரவு நேரம் 10 மணி அளவு 10 மணி அளவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆற்றை கடந்து அந்த கரைக்கு சோதர வேண்டும். ஆற்றை கடந்து அந்த கரைக்கு சூழ்நிலை வேண்டும். கர்த்தர் எந்த விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் வழிநடத்தர் கூட. இங்கே வசனம் ஆண்டவர் வழிநடத்தினார். ஸ்தோத்திரம். இங்கே வசனம் சொல்லுகிறது. ஏழாவது ஸ்தோத்திரம் அர்த்தம் என்ன? அவன் 27 அர்த்தம் என்ன? வசனம் என்ன சொல்லுகிறது? ஹalleluya. வசனம் என்ன சொல்லுகிறது? அது நீ ஒன்று கேட்டீர்கள். நான் கேட்டேன். அது நீ ஒன்று கேட்டீர்கள். அதே நாள் ஒட்டாதபடி இப்படி அதே நாடு நீ என்ன கேட்டையோ அதே நாடு கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் கர்த்தருடைய ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதே நாள் கூட பைபிள் ஸ்டடி நான் சொல்லுவேன். கற்றுக் கொடுத்து பார்க்கல கூட பைபிள் ஸ்டடிகள்ல கூட கற்று பைபிள் ஸ்டடி நடத்தலாம். ஆனாலும் வீடுகள்ல கூட ஹோம் பைபிள் ஸ்டடி நடத்தலாம். ஆனாலும் விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை. ஆலய விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தை நம்புறீங்களா என்னவோ குறிப்பாக நீங்க நம்புறீங்களா என்னவோ அது வேற மாதிரி. அது பிரஜாதிகளுக்கும் அறியாதவர்களுக்கும் அது வேற மாதிரி. ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல. நம்முடைய சபையில மாத்திரமல்ல வேற சபைகள் நடந்துட்டு இருக்குது. அவர்கள் என்ன செய்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக யாவோ ஒருத்தர் அவர்கள் எழுப்பி சொல்லுகிறார்களா? அதே போல பவுலடியார் சொல்லுகிறார்களா? உங்களிடம் சிலர் எழுப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரர்களை தங்கள் பக்கமாக இழுத்துக்கொள்ள ஆமென் மாறுபாடு கொள்ள பேசுவார்கள். ஒரு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ள எழும்பும் என்பது போல எல்லா சபைகளிலும் கூட வரிசையா நான் சொல்லுவேன். எல்லா சபையான சொல்லுவேன். 2020 ஜனவரி வருவதற்கு முன்னால இருந்து ஆமென் வருவதற்கு முன்னால இருந்து ஆமென் ஜனவரியில இருந்து கூட சிலர் தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு மாதம் 2 மாதம் கூட இல்லை. ஐயோ 2 மாதத்துக்குள்ளதாக முடிஞ்சது அவ்வளவுதான். ஒரு இடம் 2 மாதத்துக்குள்ளதாக நாங்கள் ஒரு இடத்தை அந்த ஊரடங்கு வந்துவிட்டது. சபையே இல்லை, ஊரடங்கு சபையே இல்லை. ஒரு வீட்டுல ஆலயம் நீயாகவே செய்கிறது வேலை. ஆலயம் இருந்து நீயாகவே செய்கிறது வேலை. ஆண்டவர் உனக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தார்.
கர்த்தருடைய ஆலயத்தில் இங்கே வேதம் சொல்லுகிறது ஆராய்ச்சி செய்யும் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் அவன் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் அவருடைய ஆலயத்தில் தங்கி அவன் என்ன நடக்க போகிறது என்ன நடக்க போகிறது அவன் தங்கி இருந்தால் அப்படி அவன் தங்கி இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி தங்கியிருந்தால் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி தங்கி இருந்தால் சொல்லக்கூடாது ஆண்டவர் அருமையானவர் மகிமை கர்த்தருக்கு சில காரியங்களை சொல்லக்கூடாது அருமையானவர் கேட்டு இருப்பீங்க இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கு உடனே விஞ்ஞானிகளை அழைத்து நீங்கள் உடனே டிக்ளேர் பண்ணுங்கள் என்று பேசிக்கொண்டே இருப்பேன் எடுத்துக்கொண்டே இருப்போம்ன்றதுனாலதான் கேட்டாவே நம்ம ஜெபம் பண்ணதுனாலதான் விஞ்ஞானிகள் இந்தியாவில் கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானிகள் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க ஜெபம் பண்ணோம் அவன் மாற்று மருந்து நாங்க சொல்லல அதிகாரிகள் ஜெபம் பண்ணோம் நமக்கு ஆனந்தம் இருக்கு தெரியுமா அதிகாரிகள் மிக்சர் பண்றாங்க நம்மளுக்கு இயேசுவே நல்லவர் இங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பாயானா வேதத்தை அறிந்து தங்கி இருப்பாயா நெக்ஸ்ட் என்ன நடக்குது அடுத்த வருஷம் என்ன நடக்குது பத்தியா அடுத்த வருஷம் நீ எங்க இருக்கிறாய் இப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே நீ எங்க இருக்கிறாய் இப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே நீ தங்கி இருக்கிறாய் ஆண்டவருக்கு நீ அதையே ஆடிக்கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் கிருஷ்ணன் பாளையம் ஒரு மலையாளி அல்லேலூயா அவங்க வந்த ரொம்ப கிருஷ்ணன் பாளையம் அந்த மலையாளி அம்மா அவங்க கடந்தனால கூட சொன்னேன் வியாதி அவன் ஒரு பஞ்சாப் கடந்தனால கூட சொன்னேன் இல்லவா நகம் தவிர உடல் முழுவதும் தவிர உடல் முழுவதும் சரிகிற உழுதும் சரிகிறதெல்லாம் சூடு சரிகிறமெல்லாம் ஊசி வச்சு நகம் தவிர சரிகிற முழுவதும் வியாதி என்று சொல்லுவோம் நகம் தவிர அருமையானவர்களை கர்த்தர் சரிகிற முழுவதும் வியாதி என்று சமயம் என்னால் இயன்ற வரைக்கும் பைபிளை வைத்து நான் அந்த சகோதரன் என்னால் இயன்ற வரைக்கும் மகிழ்ச்சி பைபிளை வைத்து எடுத்தார் முழு நில சகோதரன் ஆண்டவருக்கு மகிமை எடுத்தார் அதே போலதான் நிலைமை அருகாமையிலே என்ஜெப் என்று பழைய அதே போலதான் அருகாமையிலே என்ஜெப் அருகாமையிலே பழைய ஊர்ல இருந்து ஒரு அம்மா வந்தார்கள் அவங்க வியாதினா அந்த மாதிரி வியாதினா அந்த மாதிரி வியாதி அவர்கள் மூட்டையை கொண்டு வந்தார் அவர்கள் என்னவென்றால் ஒரு மூட்டையை கொண்டு வந்து சாப்பிட்டது என்னவென்றால் தோல்னு சொன்னாங்க மெடிசன் சாப்பிட்டது தோல்னு சொல்றாங்க செல்லுங்க பாருங்க ஆண்டவரை நம்பிட்டேன் இயேசு கிறிஸ்துவை நான் நம்பிட்டேன் இன்றைக்கு பாருங்க இயேசு ஆண்டவரை நம்பி சொல்லிட்டேன் பொண்ணு பாஸ்டர் இயேசு கிறிஸ்துவை நான் நம்பிட்டேன் கர்த்தருக்கு சொல் இயேசு கிறிஸ்துவை சொல் பார்த்தீர்களா அவன் பாஸ்டர் சொல்லுகிறது தீங்கு நாளில் அவர் பார்த்தீர்களா அவன் கூடாரம் சொல்லுகிறது தீங்கு நாளில் அவர் தன்னுடைய கூடாரம் மறைவிலே ஒளித்து கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து தன்னுடைய கூடாரம் மறைவுயா என்று சோத்திரம் அவன் அந்த ஆமென் ஹல்லேலூயா பாத்தேன் வாசன சொல்லு ஆமென் தேவனை நீ தேடு நீ கண்டடைவாய் ஆமென் தேடினவர்களுக்கு தென்படுகிறவர் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஹல்லேலூயா எனக்கு மனசு திருப்திகரமான வழியிலே ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் ஒரு வேத பகுதியை கர்த்தர் கொடுக்கிற கிருபையை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த பகுதியை நான் பல வழிகளில் நான் பிரசாதித்திருக்கிறேன் பல முறை நான் அவன் பாட்டாக பாடியிருக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கர்த்தர் 10 வசனம் பிரகாரம் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் கர்த்தரின் வெளிச்சம் ஜீவானின் பலனும் ஆமென் பலனும் இது ஒரு பாட்டு ஆமென் கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனும் பலனும் கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனும் பலனுமானவர் யாருக்கு நாம் எதிராளி ஹல்லேலூயா பயப்படேன் எதிராளி நிறுத்தமாய் சிலுவையான பாதையில் நடத்தினோம் அருமையான
வசனம் 5 சொல்கிறது சோத்திரம் செய்கிறானில் எனக்கு அருமையானவர்கள் வசனம் 5 சொல்கிறது தம்முடைய தீங்கு நாளில் மறைத்து அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து அந்த கூடாரத்துக்குள்ள ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. ஆமென். ஒரு வல்லவருடைய கண்ணுக்கு அது தெரியாது இருக்கிறது. அது கர்த்தருடைய நாமமாய் இருக்கிறது. அது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீ அந்த பலத்த துருகத்துக்குள் வந்து விட்டால் கர்த்தருடைய தாசன் ஒருவர் பாடி ஆமென். இந்த மலையோ சமவெளியாசன் ஒருவர் பாடி இருக்கிறார். ஆண்டவருக்கு இந்த மலையோ சமவெளியோ பாவம் என்னை அணுகாது, தோஷம் என்னை அணுகாது, என்னை அணுகாது, பயப்படேன், பாவம் என்னை அணுகாது, தோஷம் என்னை அணுகாது, பயத்திலிருந்து ஆண்டு பயப்படேன், மரணத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து ஆண்டு விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, சாத்தானுடைய சோதனையிலிருந்து விடுதலை, என்னை தீங்கு நாளில் மற்றவர்களுக்கு அவர் என்னை தம்முடைய கூடாரம் இப்பொழுது மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஆறுதல் அத்தனை டாக்டர்களா அத்தனை வைத்தியர்களும் இப்பொழுது இந்த அத்தனை பேரா அத்தனை டாக்டர்களா அத்தனை வைத்தியர்களும் சொல்லலாம். அவர்கள் எல்லாருமே அதே போல வசனப்படிதான் சொல்லலாம். கருமையானவர் அதே போல வசனத்தை கூட அநேகர் வழியிலே சொல்லலாம். ஆனாலும் கருமையானவர்களே இந்த வேதத்தை நம்பி இருக்கிறதான தேவன் வைத்திருக்கிறதான நம்பிக்கை என்பது மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஒரு வல்லம். மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஒரு வல்லம் பகுதியில போயிட்டு அல்லது ஆர்வை பார்த்து சொல்லும் போது பகுதியில போயிட்டு இந்தியாவுடைய 6 வீரர்கள் அல்லதும் மாலை போலதானே மாலை ஒரு பலம் உள்ளது. எஸ் அந்த மாலை போலதானே ஹalleluya ஒரு பலம் எஸ் அந்த வரல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்தியாவுல இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய ஒரு விசுவாசத்தை சொல்லும்போது பெயர்ந்து போய் என்று சொன்னாலும் கூட மலையை பெயர்ந்து போய் என்று சொன்னாலும் கூட மலையை அசைக்க வேதம் சொல்லுகிறது என்று சொன்ன ஒரு தீங்கு நாளில் அவர் இங்கே வேதம் சொல்லுகிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரம் மறுபடியும் மறைத்து தம்முடைய கூடாரம் மறுபடியும் ஒளித்து வைத்து அப்பொழுதுதான் உலகமே பார்க்கிறோம். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும். அதினிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நாம் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. எல்லா மகிமையும் கனமும் அவர் ஒருவருக்கே. அது நிமித்தம் தான் நம் ஆலயத்துக்கு வருவோம். அது நிமித்தம் தான் அவரை ஆலயத்துக்கு வருவோம். அது நிமித்தம் தான் அவரை பாட விரும்புகிறோம். அது நிமித்தம் தான் அவரை துதிக்க விரும்புகிறோம். வேணும் என்று அது நிமித்தம் தான் ஒரு செய்தியாளர் செய்தி கொடுக்க வேணும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார். ஆனாலும் அவன் 2-3 வாரமாய் அவர்கள் ஒரு கண்டிஷன்ல நடத்துறோம். நாங்கள் ஆனாலும் அரசாங்கம் கண்டிஷன் நடத்துறோம். கர்ஃபியூ இன்று ராத்திரில இருந்து 4 வரையிலும் கூட சொல்லப்படுகிறதுனால ஆண்டவருக்கு மகிமை சோத்திர ஜனங்கள் நாளைக்கு நடமாடக்கூடாது என்று சொல்லும்போது சோத்திர ஜனங்கள் நடமாடக்கூடாது என்று சொல்லுகிறது சபையாரே 4 வசனம் 5 வசனம் சொல்லுகிறது. ஆமென். தீங்கு நாளில் அந்த கூடாரம் மறைவு என்ன நாள் அது? ஆமென். நாளைக்கு கர்த்தருக்கு சோத்திரம் என்ன நாள் அது? என்ன நாள் சொல்லுங்க. சோத்திரம் ஊரடங்கு. ஹalleluya. அது ஒரு கர்ஃபியூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊரடங்கு. அதோட மேலானது ஒரு கர்ஃபியூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 144 அதோட மேலானது கர்ஃபியூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய வீடுகளில் இருந்த காலம் உண்டு. சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கரைவாக அழைக்கிறதான ஒரு காலம் உண்டு. இப்பொழுது தயவாக கெஞ்சி கேட்கிறோம். நீங்கள் தயவு செய்து பாருங்கள். ஆலயத்தில் இருந்து உங்களை ஆலயத்திற்கு இருந்து தேவ சமூகத்தில் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சமூகத்தில் அவன் வந்து விரும்புகிறேன். அப்பன் இயேசு கிறிஸ்து ஆலயம் என்பதை ஹalleluya ஆசீர்வதிப்பார். ஆலயம் என்பதை முதலாவது ஆலயத்தில் இருந்து பிரிவினை பண்ணி ஓடினதான சகோதரன் அவங்க சொந்தக்காரர் நம்முடைய ஆலயத்தில் இருந்து உதயம் பிரிவினை பண்ணி ஓடினதான சகோதரன் அவங்க சொந்தக்காரர் பார்த்து இந்த மாதிரி சொல்றாரு. உதயம் கிட்ட சொன்னது என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களாம் இந்த மாதிரி போயிட்டு அங்கே வீடுகளில் போயிட்டு உட்காருங்களே.
நியாயம் இல்ல. ஆலயம் என்றால், சபை என்றால் அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அதுக்கு ஒரு பக்தி இருக்கிறது. கத்தோலிக்கல் வீட்டுலதான் ஆரம்பிச்சு என்ன பதில் தெரியுமா? சோத்திரம். அருமையான தேவனுடைய வீட்டாரே, கர்த்தருடைய ஆலயத்தை நாடுங்கள், நாங்கள் உங்களை கர்த்தருடைய ஆலயத்தோடு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று நாளை ஓய்வு நாளிலே, குறிப்பாக ஜூலை மாதம், ஹல்லேலூயா, இந்த 7வது மாதத்தினுடைய இந்த 7வது மாதத்தினுடைய நாளை ஒரு ஆசீர்வாத மணியிலாக இருந்து, நீங்க நாளை 9 மணியிலே இருந்து 10 மணியில அளவில் இருந்து 10 மணியில 9 மணியிலே இருந்து ஒரு பிரார்த்தனையில இருந்து 10 இருந்து 1 மணி நேரம் சோத்திரம் சீல் ஜேசி லைவ்ல கொண்டு வர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சர்ச்சை என்றதான சோத்திரம் சீல் ஜேசி அப்போஸ்தலர் லைவ் சர்ச்சை என்றதான ஜூம் வழியிலோ அல்லது லைவ் வழியிலோ அல்லது ஸ்ட்ரீம் என்ற வழியிலோ நீங்கள் ஆலோசனை பண்ணினால் கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து நீங்கள் ஆலோசனை பண்ணினால் ஒருவேளை கூட ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து கண்டினியூ அவன் இந்த மாதம் முழுவதில் கூட சண்டேவில் அது வேற நாட்களில் கூட நம்ம இருக்குமானால் அவன் வேற நாட்களில் கூட ஆராதனை என்று சொன்னால் இருப்பினும் அதே வியாழக்கிழமையிலே மாலை 6 மணியிலே உங்களோடு இருப்பாராக. பைபிளுக்காக பிரார்த்தனை பண்ணுகிறேன். கர்த்தருடைய தயவு கிருபை இருக்கட்டும். அதிகாரிகளோடு கரம் இருந்து நடத்தட்டும். கர்த்தருக்கு சோத்திரம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கேள்விகள் அவன் இந்த பொருளாதார காரியங்களை இந்த தேசத்துல நடந்த அட்டுழியத்தை கோர்ட்டை பார்த்து தீர்ப்பு கொடுத்ததை அவன் தூத்துக்குடியினுடைய கோர்ட்டு கொண்டு வந்திருக்கிறத நீங்க படிச்சுக்கலாம். ஆச்சரியமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை நியாய விசாரிக்க வந்தவர்கள் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்ன செய்தார்கள்? அந்த அதிகாரிகள் பிரைஸ் தி லார்ட் பார்த்து ஜனங்களுக்கு பயந்து, ஜனங்கள் கூக்குரல் இட்டதை பயந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தது போல இந்த கோர்ட்டை அறிவதற்கு ஒடுக்காது. நான் கௌரவமான வழியில அந்த கோர்ட்டுக்கு நான் தலை வணங்குகிறேன். கௌரவமான வழியில அந்த கோர்ட்டுக்கு நான் தலை வணங்குகிறேன். அதனால இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு ஆமென் இந்த கேசுகளை நாங்களாகவே கவனிக்க சோத்திரம். இந்த கேசுகளை நாங்களாகவே கவனிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை. அங்க நடந்து சொல்ல முடியல. யாரோ ஒரு பெண் எப்படி நடந்தது சொல்ல முடியல. யாரோ ஒரு பெண் வெளிநாடுகளில் பதிவு போட்டிருக்கிறார் தெரியுமா? உலகம் முழுவதிலும் வெளிநாடுகளுக்கும் போயிருக்கிறது. இது என்ன தெரியுமா? வந்து காப்பாற்றுவார் சொன்னியடா. அவன் கர்த்தர் வந்து காப்பாற்றல. அதனால அவனுடைய ஆசன வழியில அவனுடைய ஆசன வழியிலே சொருவி அவன் சாவடிச்சான். அவன் இனி ஒவ்வொரு வருஷம் இனி ஒவ்வொருவருக்கும் போலீஸ் செய்யும் என்று சொன்னதுனால அப்படிப்பட்ட இந்தியாவுடைய போலீஸை அவமதியை கொண்டு வந்ததால அப்படிப்பட்டதான துணிகரம் உள்ளதான பெண்ணையும் கூட பயங்கரமான காரியங்களை பொறுத்து கொண்டிருப்பாரோ? கர்த்தர் ஏன் உலகத்துல பயங்கரமான அவனை காப்பாற்ற பொறுத்து கொண்டிருந்தாரோ? ஆண்டவரத்துல நடக்கிறது அவங்க கர்த்தர் வந்து அவனை காப்பாற்ற நினைக்கிறாங்க. பார்த்தாயா? ஆண்டவர் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து நல்லவர், எங்கள் மேல் கிருபையாயிரும் நம்பிக்கை வைக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அன்பின் தெய்வமே, நாளை எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே வரவேற்பு. நாளை நடக்க ஒரு ஆராதனைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகம் முழுவதிலும் ஆண்டவரே வரவேற்பு. ஆனாலும் வேண்டாம் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஆராதனை. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். தன்மைப்பட வேண்டாம் என்று அரசாங்கம் நினைக்கிறார்கள். கர்த்தாவே, நீ போய் உன் அறையிலே ஹல்லேலூயா தங்கியிரு என்று சொல்வது போல தேவனே, உம்முடைய கூடார மறைவிலே உம்முடைய மக்களை நீ குளித்து வைத்து ஏற்ற சமயத்தில் மேல உயர்த்துவது போல என் அப்பன் இயேசு நீ உயர்த்தி காண்பிக்கிறாங்க. நாமக்கு நிமித்தம் அதை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்தியா ஹல்லேலூயா பிரான்ஸ்களுக்காக இயேசுவே இந்தியா சீனா ஹல்லேலூயா பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஆண்டவரே, சீனா ஒரு பக்கம் இயேசுவே அந்த பக்கம் சீனா பார் பிரச்சனை கிளப்பும் பொழுது பாகிஸ்தான் ஒரு ஆண்டவரே சோபர் ஆண்டவரே, சீனா ஒரு பக்கம் சுற்றிலும் ஆண்டவரே ஒரு பிரச்சனை கிளப்பும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எங்கள்
பலப்படுத்தும். ஹalleluya. கர்த்தாவே ஆளுநர்களுக்கு முதல் பிரைம் மினிஸ்டர் வரை அரசர்களுக்கு ஒவ்வொருவரையும் பலப்படுத்த ஒரு தைரியத்தை கொடுத்து தாரும். வியாதியிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற போகிற குணமாக்குகிறார்கள். கர்த்தர் தெய்வமே, இயேசுவே சோதர தெய்வமே, ஒவ்வொரு சேஷனும் இயேசுவே சோதரா லாக் டவுன் பண்ணுகிறார் ஆண்டவரே. ஒவ்வொரு சேஷனின் ஆண்டவரே அப்பா லாக் டவுன் பண்ணுகிறார். செபிக்கணும். அவர்கள் நல்லா இருக்கணும். அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்கள் நல்லா இருக்கணும். அவர்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரை, எங்களுக்காக மாத்திரமல்ல உயர்த்துகிறோம். சர்வலோகத்திற்காக எங்களுக்காக மாத்திரமல்ல முழு சர்வலோகத்திற்காக ஆண்டவரை பிரார்த்தனைப்படுவோம். சர்வலோகத்திற்காக எங்களுக்காக மாத்திரமல்ல கிருபாதார பலியாய் வந்த இயேசு, சர்வலோகத்துடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் வந்த இயேசு ஆண்டவரை பார்க்கிறதா குடும்பத்தின் மேல் உங்களுடைய ஆண்டவரை பார்க்கிறதா ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் உங்களுடைய தயவு கிருபையை பிரசன்னமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆத்துமாவே கர்த்தரை அப்படியே என் முழு வல்லமை அப்படி ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. முழு வல்லமை பரிசுத்தநாமத்தை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் செய்த சகல உபகாரம் மனிதரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் என்னிடத்தில் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொல்லணும்.